தஞ்சாவூர் மாவட்டம் முசிறி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் விழா நடைபெற உள்ளது. இது குறித்து கோவில் நிர்வாக கமிட்டியிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள முசிறி கிராமத்தில் கைலாசனர் கோயிலில் நிற்கிறோம். அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேக பணி நடைபெறுகிற அந்த கோயிலில் வந்து அந்த கிராம மக்கள் ஒருங்கிணைந்து கும்பாபிஷேக பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. ஐயா வணக்கம். இந்த கோயில் எந்த மாதிரி பழமையான கோயில்னு சொல்றீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கோயில் கட்டி? எப்போ கும்பாபிஷேகம் நடந்த கோயிலோட சிறப்புகள் என்ன? இந்த கோவில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். அது வந்து மிகப்பெரிய நன்மைகள்னால நடைபெற்ற கோயில். இந்த கோவில் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு 22/2/26 ஞாயிற்றுக்கிழமை அன்று குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட 40,000 50,000 பேர் கலந்துக்குருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஒரு 20,000 25,000 பேருக்கு அன்னதானம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இங்கே எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்றது. இந்த பகுதி வந்து 36 கிராமங்கள் உள்ளடங்கிய வேளாளர் கிராமத்திற்கு உட்பட்டது. இந்த கிராம மக்களுடைய சொந்த முயற்சியிலும் நன்கொடையிலும் இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அனைவரும் வரும்படி அனைவரும் வந்து அம்மா கைலாசநாதர் திருப்பணி கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்பு பெறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது 36 கிராம மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை முன்னெடுத்து நடத்துறீங்க. வர ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடத்துங்க. என்னென்ன மாதிரி பணிகள்லாம் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? வணக்கம். அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் சுமார் 900 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில். இந்த கோயில் இந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள 36 வேளாளர் கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பராமரித்து கொண்டு வருகிறோம். இதற்கு முன்பு 2002இல் சிறப்பான ஒரு கும்பாபிஷேகத்தை இந்த 36 கிராமங்களும் சேர்ந்து நடத்தியிருக்கிறோம். தற்போது 2026ஆம் ஆண்டு மீண்டும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். சுமார் 30,000 to 40,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த 36 கிராமங்களை தவிர்த்து இது அருகில் இருக்கிற சுமார் 50-60 கிராமங்கள் தொடர்ந்து இந்த திருக்கோயிலை வழிபட்டு கொண்டிருப்பதால் பெரும்பாலும் 35,000 to 40,000 பேர் இங்கே வந்து கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்கு தேவையான விரிவான ஏற்பாடுகளை இந்த 36 கிராமங்களை சேர்ந்தவர்கள் குழுக்களாக 5 குழுக்களாக பிரிந்து அனைத்து பணிகளையும் செய்து வருகிறோம். சுமார் 20,000 பேருக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த இடத்தில் வந்து குளத்தில் குளித்து தனக்கு இருந்த தீராத நோயை சரிப்படுத்தி கொண்டு சென்றதனால் அவர் காஞ்சிபுரத்தில் வந்து வேளாளர் பெருமக்களை சில பேரை அழைத்து வந்து இங்கு குடியமைத்து கோயில் கட்டி வழிபட தொடங்கினார். அவர் தான் இந்த கோயில் தோன்றியது. இங்கு கிட்டத்தட்ட அவர் கூறியது போல 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக பழமையான கோயில் இந்த கோயில். கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த பகுதி மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கும்பாபிஷேக பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த கோயில் கிட்டத்தட்ட 36 கிராம மக்களுக்கு ஒருங்கிணைந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தி ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலி.